கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்முடைய வேதத்தை 1 பேதுரு 5வது அதிகாரத்தின் நேராக திறந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறதான செய்தியினுடையதான தலைப்பு தேவனுடைய பாதையில் வாழ்வதும் வழி நடத்துவதும் என்கிறதான தலைப்பிலே 1 பேதுரு 5வது அதிகாரத்தை நாம் முழுவதும் சுருக்கமாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை பேதுரு தன்னுடைய கடைசி அதிகாரமாக தன் விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு எழுதி ஊக்கப்படுத்துகிறதும் ஒரு சில விதமான ஆலோசனை வழங்குகிறதுமான ஒரு அதிகாரமாக இது காணப்படுகிறது. எப்படி சபையாக நாம் கிறிஸ்துவுக்காக வாழுகிறது என்று சொல்லியும், எப்படி அதிகாரத்திற்கு நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதை பற்றியும், சத்ருவுக்கு நாம் எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிறதையும் பேதுரு இதில் எடுத்துரைக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த பகுதியிலே மூப்பர்களுக்கு எப்படி அவர்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும், இளைஞர்கள் எப்படி மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அது மாத்திரமல்லாமல் சபையாக முழு விசுவாசிகளாக எப்படி அவர்கள் ஜீவித்து கர்த்தருடைய பாதையிலே நடக்க வேண்டும் என்கிறதை குறித்தும் இந்த பகுதிகளிலே பேதுரு எடுத்துரைக்கிறார். இந்த பேதுரு யார் என்கிறதை குறித்து நம்முடைய 1 பேதுரு 1வது அதிகாரத்தை குறித்து படிக்கும் போது நாம் அதை கற்றுக்கொண்டோம். எனவே நான் அங்கு செல்ல விரும்பவில்லை. அதை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்ன மறுபடியும் அந்த 1 பேதுரு 1வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஒரு சிறிதான ஒரு முன்னுரை இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேதுரு யார் என்றால் சொல்கிறது பாருங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்கள், அவர் சொல்லுகிறார் உடன் மூப்பனாக காணப்படுகிறார். அதாவது அவர் ஒரு மிக பெரிதான அப்போஸ்தலனாகவும் பலவிதமான ஊழியங்களை செய்ததான இயேசுவின் சீஷனாக அல்லது மிக பெரிதான காரியங்களை தேவனுக்காக விசுவாசத்தோடு ஒரு செய்ததான ஒரு சீஷன் அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, ஆனால் இந்த இடத்திலே அவர் தன்னை தாழ்த்தி இதில் சொல்லுகிறார் உடன் மூப்பனாக காணப்படுகிறேன். தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறதான ஒரு உடன் மூப்பனாக, ஒரு முதியவனாக, ஊழியத்தில் ஈடுபடுகிறதான மனிதனாக தன்னை காண்பிக்கிறார். தன்னுடைய அதிகாரத்தை அவர் இதிலே காண்பிக்கவில்லை. அதோடு கூட மாத்திரமல்ல, அதே வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளியுமாக காணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி, அதாவது கிறிஸ்துவின் பாடுகளை, கிறிஸ்துவின் அடிக்கப்படுதல், கிறிஸ்து வெறுக்கப்படுதல், கிறிஸ்து பட்டதான எல்லா விதமான வேதனைகளையும் கண்கூடாகவே பார்த்ததான ஒரு சாட்சியாக இவர் காணப்படுகிறார். அதோடு கூட முடித்து விடாமல் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாக இருக்கிற நான் என்று சொல்லி தன்னை இந்த பேதுரு அவர் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் பேதுரு இந்த விசுவாசிகளுக்கு அவர் ஊக்கப்படுத்தும் போது ஏதோ ஒரு கட்டுரைகளை அப்படியே படித்துவிட்டு ஒப்பிக்கிறது அல்ல. தன்னுடைய அனுபவத்தில் இருந்தும், தன்னுடைய தோல்விகளில் இருந்தும், தன்னுடையதான மீட்பில் இருந்தும், தன்னுடைய நம்பிக்கையில் இருந்தும் அவர் கற்றுக்கொண்டதான காரியங்களையும் பாடங்களையும் இந்த விசுவாசிகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அவர் அப்படி என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், வசனம் 2 4 வரையிலும் ஒரு ஊழியத்தை செய்கிறதான ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய மந்தைகளை மேய்க்க வேண்டும், தன்னுடைய விசுவாசிகளை வழிநடத்த வேண்டும் என்கிறதை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பேதுரு முதலாவது முதியவர்களுக்கு, அதாவது ஒரு சபையை நடத்துகிறதான முதியவர்களுக்கோ அல்லது மேய்ப்பர்களுக்கோ அவர் சொல்லுகிறதான ஒரு சில அறிவுரைகள். அது என்னவென்று சொன்னால், முதலாவது சொல்லுகிறார், உங்களுடைய மந்தைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். உங்களுடைய மந்தைகளை நீங்கள் எப்போதும் நோக்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், எப்போதும் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் 2 அவர் சொல்லுகிறார், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் தலைமை என்பது பதவியை பற்றியது அல்ல, அது மேய்ப்பு தன்மையை பற்றினதாக இருக்கிறது. ஒரு மந்தையை எப்படி அந்த மேய்ப்பன் வழிநடத்துகிறான் என்கிறதை பொறுத்து தேவனுடைய ராஜ்யத்தின் தலைமையத்துவம் அது அமைகிறதாக காணப்படுகிறது. எப்படி அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னால்,
முதலாவதாக அவைகளை சரியான முறையிலே பராமரித்து மேய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் படித்த வசனங்களை நான் இப்போது சுருக்கமாக சொல்லி வருகிறேன். அந்த மந்தைகளை அவர்கள் மேய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து விசாரித்து பராமரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தைகளை வழிநடத்தும் போது அந்த மந்தைகளுக்கு முன்பதாக சென்று நான் தலைவன் என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டி அவன் நடக்கிறவன் அல்ல, அல்லது எல்லாவற்றையுமே அவன் சற்று அனுப்பி வைத்து கடைசியிலே எந்த விதமான ஒரு கண்காணிப்பும் ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அந்த மந்தைகளை வெறுக்கிறவனாக கடைசியில் வருகிறவனாகவும் அல்ல, அந்த மந்தைகளோடு கூட அவன் நடந்து வருகிறவனாக காணப்படுவான். அதே போலதான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தலைவன், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய விசுவாசிகளை எப்படியாவது போகட்டும் என்று சொல்லி வழிநடத்துகிறது அல்ல, ஆனால் அவர்களோடு இருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்காக நிற்கிறவனாக காணப்பட வேண்டும் என்கிறதை இந்த பகுதியிலே முதலாவது பேதுரு தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்முடைய ஊழியங்களிலும் நம்முடைய சபைகளிலும் காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காக ஊழியம் செய்கிறவர்களாக அல்ல, ஆனால் சரியான முறையிலே பராமரிக்கிறவர்களாக மேய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சொல்கிறார் பாருங்கள், கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். நான் ஊழியத்திற்கு வந்துவிட்டேன், இனிமேல் ஊழியத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்று அல்ல, தேவனை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்திலும் அந்த அன்பிலும் அந்த அர்ப்பணிப்பிலும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9:7 பவுல் சொல்லும்போது சொல்லுவார், உற்சாகமாக தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். அப்படியானால் நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யும் போது அவருடைய ஊழியமாக இருக்கட்டும், நம்முடைய தாழ்ந்துகளை காண்பிக்கிறதாக இருக்கட்டும், தேவன் நமக்கு கொடுத்ததான அபிஷேகத்தை நாம் பிரதிபலிக்கிறதாக இருக்கட்டும், அவருக்காக முழு மனதோடு செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஊழியம் ஒரு பாரமாக மாறினால் நம் அழைப்பை விட்டுவிட வேண்டியதில்லை, நமது இருதயத்தை நாம் சோதித்தறிய வேண்டியது அவசியம். அடுத்தபடியாக பேதுரு சொல்லுகிறார், அவலட்சணமான ஆதாயத்திற்காக நாம் செய்யக்கூடாது. ஏதோ நம்முடைய சுய லாபத்திற்காக நம்முடைய சுய தொழிலுக்கு என்று சொல்லி ஊழியத்திலே ஒருவனும் செய்யக்கூடாது. என்று சொன்னால் ஊழியம் ஒரு வியாபாரம் கிடையாது. ஊழியம் என்று சொல்லுகிறது பரிசுத்த இருதயத்தோடு செய்யப்பட வேண்டியது அவசியம். 1 தீமோத்தேயு 6:5-6 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி சொல்லும் போது சொல்லுவார் பாருங்கள், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமா இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். தீமோத்தேயு ஊழியர்களை தெரிந்தெடுக்கிறதான போது இப்படிப்பட்டதான காரியங்களை நீ பின்பற்ற வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுறுத்துகிறார். நாம் தேவனை செவிப்பது நாம் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் விவரிக்கும் வண்ணமாக அந்த ஊழியத்திலே ஈடுபட வேண்டியது அவசியம். அடுத்தபடியாக பேதுரு சொல்லுகிறார், உற்சாக மனதோடு செய்ய வேண்டும். கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக செய்ய வேண்டும், உற்சாகத்தோடு கூட செய்ய வேண்டும். அவலட்சணமா நம்முடைய ஆதாயங்களுக்காக அல்ல, நாம் உற்சாக மனதோடு கூட செய்ய வேண்டியது அவசியம். ஒரு உண்மையான மேய்ப்பன் தன்னுடைய ஊழியத்தை மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தேவனுக்காக செய்கிறவனாக இருப்பான். சங்கீதம் 100:2 சொல்லுகிறது பாருங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கலாம், ஒருவேளை மூப்பர்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதமான ஊழியத்திலே ஈடுபடுகிறவர்களாக இருக்கலாம். சபையிலே அவர்கள் அழைத்தார்கள், அல்லது இந்த போதகர் அழைத்தார், அல்லது இவர்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இதை செய்கிறேன் என்று அல்ல, உற்சாகமாக நாம் தேவனுக்காக செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக பேதுரு சொல்லுகிறார், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. இன்றைக்கு இது அநேக சபைகளிலே நடக்கிறவர்களாக இருக்கிறது. ஊழியத்தை ஊழியமாக செய்யாதபடிக்கு அதை வைத்து ஆளுகிறவர்கள் அநேகம் பேர் காணப்படுகிறார்கள். இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும், இதை செய்தால்தான் இது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் இப்படி இருந்தால்தான் சபைகளிலே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், அல்லது சில ஊழியர்கள் இவ்வாறும் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன், நீங்கள் இதை செய்தால்தான் நீங்கள் பரலோகத்திற்கு கடந்து செல்வீர்கள் என்று சொல்லி. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஆளுகிறதற்காக அல்ல,
கட்டுப்படுத்தக்கூடாது. தேவனுடைய ஊழியத்தை நீங்களும் நானும் மனப்பூர்வமாகவும் உற்சாகத்தோடும் ஆளுமை இல்லாமலும் நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும் செய்ய வேண்டும். மார்க் 10வது அதிகாரம் 42 45 வரையிலும் படிக்கின்றதான போது தெரியும், நாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் கொள்ள வரவில்லை, ஆனால் ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். 42வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அப்ப நாம் தேவனுடைய சமூகத்தை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். உலகத்தினுடையதான அதிகாரம் யார் பெரியவன் அல்லது யார் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறான் என்கிறதை பொறுத்து அமைகிறது. ஆனால் பரலோகத்தின் அதிகாரம் யார் தன்னை முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான் என்கிறதை பொறுத்து அமைகிறதாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களை, இன்றைக்கு உங்களுடையதான வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், ஏதோ ஒரு விதமான ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் எப்படி செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? பேதுரு சொல்லுகிறார் அடுத்தபடியாக, நீங்கள் மந்தைக்கு மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ரோல் மாடலாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12 பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னுடைய இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அதே போல 1 கொரிந்தியர் 11:1 சொல்லும்போது சொல்லுவார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்படிப்பட்டதான ஒரு முன்மாதிரியான அனுபவத்தை எல்லா மேய்ப்பர்களும் வாழ வேண்டியது அவசியம். மக்கள் பிரசங்கங்களை கேட்டு அவர்கள் மறந்து விடுவார்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் ஒருபோதும் மறக்கிறது இல்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே மந்தைகளை மேய்க்கிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் கட்டாயமாக அல்ல, ஒருபோதும் ஆளுகிறவர்களாக அல்ல, ஆனால் பராமரிப்போடும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் சுய லாபத்திற்காக இல்லாதபடிக்கு தேவனுக்காக முழு மனதோடு கூட செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எதற்காக இந்த மந்தைகளை மேய்ப்பர்கள் அவர்கள் கண்காணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்? இந்த பகுதிகளிலே நாம் படிக்கிறதான போது தெரியும் என்று சொன்னால், மேய்ப்பர்களை தேவன் அவர் அமர்த்தி இருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சுய பலத்தினாலும் சுய காரியங்களினாலும் சுய தாளந்துகளினாலும் நாம் அதை செய்யவில்லை, தேவன் அமர்த்தி இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த மந்தைகளை தேவன் அவர் தெரிந்து கொண்டு உங்களுடையதான கண்காணிப்பில் அவர் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, தேவன் சரியான மேய்ப்பர்களாக இருக்கிறதான போது அவர் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் 4 சொல்லுகிறது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எனவே யாரும் பாராட்டாத போதும் விசுவாசமாக சேவை செய்யுங்கள் என்று சொன்னால் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது மந்தையை மேய்க்கிறதான மேய்ப்பர்கள் அந்த மந்தைகளை சரியான மேய்க்கிறதற்கு தவறி விடுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை அனுபவிப்பார்கள், எப்படிப்பட்டதான கொடிய காரியங்களை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி எசேக்கியேல் 34வது அதிகாரம் சொல்லி கொடுக்கிறது. கடைசியில் அவர் சொல்லுகிறார், இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் அவர் உதறிவிட்டு களைந்து விட்டு நானே ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அதில் ஒரு வாக்குரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே மேய்ப்பர்கள் அநேக நேரங்களிலே மந்தைகளை மேய்க்காத படிக்கு தங்களை அவர்கள் மேய்த்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே இருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். யோவான் 10:11 சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். மனித மேய்ப்பர்கள் தோல்வி அடைந்தாலும் தேவன் ஒருபோதும் தோல்வி அடையாத உண்மையான மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் தேடும் தேவன், காக்கும் தேவன், நியாயம் செய்யும் தேவன், நம்மை ஆசீர்வதிக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். அடுத்த பகுதியிலே வசனம் 5-7 வரையிலும் பார்க்கிறதான போது இளைஞர்களுக்கு அவர் ஆலோசனை வழங்குகிறதை பார்க்க முடியும். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம்
அவர் மேல் வைத்து விடுங்கள். 2 விதமான காரியங்களை பேதுரு இதிலே கற்றுக் கொடுக்கிறார் இளைஞர்களுக்கு. ஒன்று, நீங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஊழியம் செய்கிறதான அதிகாரத்திலே காணப்படுகிறதான தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களை, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்மை என்று சொல்லுகிறது பலவீனம் அல்ல, அது நமது நலனுக்கான ஞானமாக காணப்படுகிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ட்ரெயின் அது மலை வழியாக கடந்து செல்லுகிறது, பாலம் வழியாக கடந்து செல்லுகிறது, அல்லது பலவிதமான சூழ்களிலே அந்த ட்ரெயின் கடந்து செல்லுகிறதாக இருக்கிறது. எப்போது அதனுடையதான அந்த தண்டவாளத்தை விட்டு விலகி செல்லுகிறதோ அப்போது சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கிறது, மிகவும் வேதனைகள் பெருகிறதாக இருக்கிறது. அதே போலதான் ஒவ்வொருவரும் நமக்கு மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறதான போது, தாழ்த்துகிறதான போது, தேவனுடையதான தெய்வீக திட்டத்தை நாம் வாழ்க்கையில நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், இளைஞர்கள் நீங்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அணிதல் என்று சொல்லும் போது ஆடையை நாம் அணிகிறோம். அந்த ஆடையை நாம் எப்போது அணிகிறோம்? எல்லா நேரங்களிலும் அணிகிறோம், நாம் வெளியே போகும்போதும் அணிகிறோம். ஆனால் எப்போதாவது ஒரு முறை மாத்திரம் நாம் வெளியே போகும்போது அணிகிறது கிடையாது, எப்போதுமே நாம் அணிகிறவர்களாக இருக்கிறோம். அதே போலதான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இந்த மனத்தாழ்மையை எப்போதும் அணிந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்தோ ஒரு நாள் கிறிஸ்தவர் சபைக்கு வருகிறதான போது மாத்திரமல்ல, எந்தோ ஒரு நாள் நீங்கள் ஊழியம் செய்யும் போது மாத்திரமல்ல, எல்லா நிலைகளிலும் அந்த மனத்தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? வசனம் 5 சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நாம் தாழ்மையை அணிந்து கொண்டு நாம் நம்மை நாமே தாழ்த்தி மூப்பர்களுக்கு அடங்கி இருக்கும்போது என்ன நடக்கிறது? வசனம் 5 சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிருபையை காண்பிக்கிறதான தேவன். நாம் விலகி சென்று கொண்டிருக்கிறோம், பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறோம், ஆனால் அவருடைய கிருபையினால் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறதான தேவனாக காணப்படுகிறார். இரண்டாவது வசனம் 6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார். ஒருவருடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அல்லது தாழ்மைப்படுகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், வேலைகளில் எந்த விதமான உயர்வும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், எங்கு பார்த்தாலும் வேதனைகள், வெட்கம் ஒரு பெருகி கொண்டே இருக்கலாம். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்திலே அடங்கி இருக்கும் போது அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வசனம் 7 சொல்லுகிறது, மூன்றாவதாக அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கவலைகள், பாரங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையுமே அவர் மீது வைக்கின்றதான போது அவர் நம்மை விசாரிக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். ஒரு குழந்தை எதை குறித்தும் கவலைப்படுகிறது இல்லை, அது நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை, மாறாக தன்னுடைய தகப்பனை அது நோக்கி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் நோக்கி சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறதான போது அவர் நம்மை கண்காணிக்கின்றதான தேவன், நம்மை பாதுகாக்கிறதான தேவன், நம்மை வழி நடத்துகிறதான தேவன், நம்முடைய பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். மூன்றாவதாக வசனம் 8-11 வரையிலும் சத்துருவை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், பேதுரு சொல்லுகிறார், சத்ருவானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எனவே விசுவாசிகளாகிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சபைக்கு பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விழித்து இருக்க வேண்டும். ஆம், இன்றைக்கு நாமும் அப்படி இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விழித்து இருக்க வேண்டும். இரண்டாவது, அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக இருக்கின்றதான போது அதனுடையதான விளைவு பலன் என்னவென்று சொன்ன வசனம் 10 சொல்லுகிறது, அந்த கொஞ்ச காலம் பாடுக்கு அப்புறமாக
அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நம்மை நிலைநிறுத்துகின்றதான தேவனாக காணப்படுகிறார். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை எந்த நிலையிலே காணப்படுகிறது? புயல் அடிக்கும் போது, காற்று வீசும் போது அது அசைந்து அங்கும் இங்குமாக ஆடி கீழே விழுகிற நிலைமையில இருக்கிறதா? அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது மிகவும் நேராக திடமாக நிற்கிறதான ஒரு நிலைமையாக காணப்படுகிறதா என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தைகளை பாதுகாப்பற்றதான மிகவும் மலைகளாக இருக்கிறதான பகுதியிலே தன்னுடைய மந்தைகளை அவன் மேய்த்து வருகிறதான போது அந்த மந்தைகளோடு கூட நடந்து சென்று சரியான பாதையிலே அவைகளை நடத்துகிறான். ஆனால் திடீரென்று ஒரு சில மந்தைகள் பக்கத்திலே இருந்ததான மிகவும் அழகான அந்த பச்சை பசேலில் இருக்கிறதான அந்த இலை தழைகளும் புல்களும் பார்த்து அங்கு நகர்ந்து செல்லுகிறது. இந்த மேய்ப்பன் மற்ற மந்தைகளோடு கூட அவன் கடந்து செல்லுகிறான், இந்த மந்தைகளும் அவனோடு கூட இருக்கிறது என்று. ஆனால் இந்த மந்தைகள் அது தவறி விடுகிறது, கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பாறைகள் வருகிறது, அது அங்கும் இங்குமாக போய் சென்று மாட்டி விடுகிறது. திரும்பி வருகிறதற்கு அவைகளால் முடியவில்லை. இந்த மேய்ப்பன் அந்த மந்தைகளை பார்க்கிறான். இந்த ஒரு சில மந்தைகள் அங்கு தவறப்படுகிறது. மறுபடியுமாக அவன் கடந்து சென்று தேடி அந்த மந்தைகளை அழைத்து அவன் பாதுகாத்து திரும்பவும் கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். அருமையான தேவ ஜனங்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் செய்கிறார். அருமையான ஊழியர்களை, நாமும் அதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான மந்தைகளை சீர்படுத்தி திடப்படுத்தி அவைகளை சரியான முறையிலே மேய்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது என்கிறதை நாம் புரிந்து நாம் நடக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய கிருபையிலே நாம் உறுதியாக நிற்க வேண்டும். தாழ்மையுடன் நாம் வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவ ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்துருவை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், மாறாக எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பராமரிப்பிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பரிபூர்ணமான ஆடுகள் என்பதால் அல்ல, நமக்கு பரிபூர்ணமான மேய்ப்பன் இருப்பதால் தான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டதான நீங்கள் ஒருவேளை ஊழியர்களாக இருக்கலாம், மூத்த விசுவாசிகளாக இருக்கலாம், இளம் விசுவாசிகளாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நிலைமையிலே தேவ ஊழியத்தில் ஈடுபடுகிறோம். அதை நன்மையாகவும் செம்மையாகவும் தேவன் விரும்புகிற வண்ணமாகவும் செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இந்த பேதுரு சபை விசுவாசிகளுக்கு ஊக்கப்படுத்துகிறதை போல இன்னைக்கு நாமும் விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து தேவன் நாம் ஒவ்வொருவரும் கொடுத்ததான காரியங்களை நிறைவேற்றுகிறதான போது நம்முடைய கவலைகளை எல்லாம், நம்முடைய பாரங்களை எல்லாம், நம்முடைய வேதனைகளை எல்லாம் நிச்சயமாகவே அவர் மீது வைத்து விடலாம். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராகவும் நம்மை ஆதரிக்கிறதான தேவனாகவும் காணப்படுகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கிருபைகளையும் இந்த தேவன் கொடுப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். God bless you.